ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இப்ப என்னன்னா சமீபத்தில அதிகபட்சம் இது பார்த்தீங்கன்னா, இந்த மூலம், இந்த பைல்ஸோடது வந்து அதிகமா நெறைய பேத்துக்கு இருக்கு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் போனா கூட உங்களுக்கு பைல்ஸ் உள்ளதா? இங்க இந்த கான்டாக்ட் நம்பர் பண்ணவும்னு சொல்றாங்க. நெறைய பேத்துக்கு பைல்ஸ் இருக்கான்னே தெரியல. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருவேள நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அப்படி இருக்கோ? அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகப்படுறாங்க. ஆக்சுவலா பைல்ஸ்னா என்ன? பைல்ஸ் வரக்கு அறிகுறி ஏதாவது இருக்கா? ആയുർവേദത്തില് ഈ പൈൽസിന് അർസസ് എന്ന് சொல்லும். ஆக்சுவலி பைல்ஸ் நம்ம ஒரு நாள் காலையில உருவாகണதல்ல. பைல்ஸ் உருவாதுக்கு முன்னாடி அது கனெக்ட் பண்ணி 3 டிசீஸாவது முன்னாடி வந்திருக்கணும். அதோட ஃபர்ஸ்ட் சிம்டம் தான் கேஸ் ட்ரபிள். இப்போ ஒருத்தருக்கு சாப்பிட்டு நல்ல செரிமான ஆகலையில சாப்பிட்ட உடனே கேஸ் ட்ரபிள் வருது அப்படின்னா அது பைல்ஸோட ஃபர்ஸ்ட் சிம்டம். இது நீங்க கரெக்டா ஒழுங்கா ட்ரை பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் அது என்ன ஆயிடும், கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி, புளிச்சேப்ப மாதிரி, புளியேப்ப மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட். இப்போ எக்ஸாம்பிள் வெளியில போய் சாப்பிட்டா அடுத்த நாள்ல கொஞ்சம் வயிறு பெருட்ட மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் காமிக்கும். அதுவும் நம்மளும் கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணல, அதுக்கு ஏதாவது சின்ன சின்ன மாத்திரை சாப்பிட்டு அப்படியே தப்பிச்சிட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரும், கான்ஸ்டிபேஷன் வரும். கான்ஸ்டிபேஷன் இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் என்ன, மோஷன் போறதுக்கு ரொம்ப டைட்டா போகும், இல்லைன்னா மோஷன் போகிற டைம்ல ரொம்ப எரிச்சலா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் 3வது ஸ்டேட். அந்த டைம்லயும் போடி பார்க்கும், இதாவது அவன் கரெக்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். பட் அதுவும் கரெக்ட் பண்ணாம ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பார்த்து இப்ப அந்த இலை இந்த இலை மாதிரி எல்லாம் பார்த்து அப்படியே ஓட்டுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்தது பைல்ஸ். பைல்ஸ் வரதுக்கு பேசிக் ரீசன் சொல்றது நம்மளோட வயதுக்குள்ள இருக்குன்னா ப்ரெஷர் அதிகமானதால்தான் வருது. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த நம்ம ஏஎன்எஸ் சொல்லுவோம், அங்க நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கு. ஓகே, அந்த பிளட் வெசல்ஸ்ல ஆக்சுவலி உங்களை அந்த போட்டோ பார்த்தா தெரியும், இப்படி இருக்கும் நிறைய பிளட் வெசல் சுற்றி சுற்றி. அதனாலதான் குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த மெடிசன் வைக்கும் அந்த இடத்துல வைக்கிறது இல்ல, காய்ச்சல் எல்லாம் வரும்போது. என்ன ரீசன்னா வாயிலோட சாப்பிடணும் சீக்கிரம் இந்த வழி அப்சர்வ் பண்ணும், அதனாலதான் பாடியில சீக்கிரம் பிடிக்கும். சோ அந்த இடத்துல நிறைய பிளட் வெசல். சோ வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகும் போது இந்த பிளட் வெசல் மோஷன் டைட் ஆயிட்டு இந்த பிளட் வெசலோட சேர்ந்து உரசி வரும். அப்படி உரசி அந்த பிளட் வெசல்ஸ் வெளியிலேக்கு வீங்கினதான் நம்மளுக்கு பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது பேசிக்கலி 3 டைப் இருக்கு. அது இன்டர்னல் பைல்ஸ், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் பைல்ஸ், ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரின்னு சொல்லுவோம். அது உள்ளே அப்படி வீங்கிச்சு அப்படின்னா அது இன்டர்னல்னு சொல்லுவோம். மோஷன் போகணும் டைம்ல மட்டும் வெளியில வருது அப்படின்னா அது செகண்ட் டிகிரின்னு சொல்லும். வெளியிலே இருக்குது அப்படின்னா தேர்ட் டிகிரின்னு சொல்லும். சிலவங்களுக்கு இதோட சேர்த்து எரிச்சல் இருக்கும். அதே மாதிரி மோஷன் போக முடியாத மாதிரி இருக்கும், வீக்கம் இருக்கும், எப்பயுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கும். இப்ப எக்ஸ்டர்னல் பைல்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க கொஞ்சம் சீ பிடிச்ச மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ இது எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு பொறுத்து இதோட சிவியாரிட்டியும் பிரச்சனை எல்லாம் அதிகமாயிடும். இப்ப என்னன்னா நீங்க பைல்ஸ் சொன்னீங்க, சாப்பிட்ற நீங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஃபுட்டுகள் பைல்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஃபுட் இந்த ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி ஃபுட்டுகள் இருக்கு? இல்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துல ரொம்ப நல்லதாவோ ரொம்ப கெட்டதாவோ உலகத்துல ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துலயும் அளவுதான் காரணம். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவோம், சிக்கன் சாப்பிட்டா பைல்ஸ் வரும்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அப்படி இல்ல. நீங்க நான் என்ன சஜஸ்ட் பண்ண அப்படின்னா சிக்கன் சாப்பிடும்போது அதோட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். ஏன்னா சிக்கன் சொல்லும்போது அதுக்குள்ள சுத்தமா ஃபைபர்ஸ் இல்ல, புரோட்டீன். ஓகே, அதுக்குள்ள ஃபைபர்ஸ் இல்ல. இப்ப நம்மளோட வயிற்றை பொறுத்த வரைக்கும் இது வயிற்றுக்குள்ள போய் நல்லா மிக்ஸ் ஆகி டைஜஸ்டிவ் ஜூஸ்மா மிக்ஸ் ஆகி அது உள்ள போனாதான் நல்ல செரிமானம் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி குடலுன்னு சொல்ல நிறைய நீளம் இருக்கு, லெங்த் இருக்கு. இதுக்குள்ள எல்லாம் இது சின்ன டியூப் வழி மூவ் ஆகணும். இது மூவ் ஆகணும்னா மூவ் ஆகிறதுக்கு இப்ப எங்கேயாவது ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மூவ் ஆகாது இல்ல, அதுக்குதான் ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணும். அப்ப ஆக்சுவலி என்ன பண்ணும், ஒரு சிக்கன் 65 ஆர்டர் பண்ணும்போது அதோட சேர்த்து ஒரு ஃப்ரூட் சலாட், ஒரு வெஜிடபிள் சலாட் சேர்த்து சாப்பிட்டா இஷ்யூ இல்ல. இதே மாதிரி பரோட்டா சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் அதோட சேர்த்து செரிமான ஆதுக்கத்தோட சேர்த்து சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. இனி பைல்ஸ் இருக்குனவர் அது ஃபுல்லா சரியாகன வரைக்கும் அதிகமா காரம், இதே மாதிரி மோஷன் டைட்டா போகன மாதிரி ஒண்ணுமே எடுக்கக்கூடாது. அது பைல்ஸ் இருக்குனவர் மட்டும். இப்ப இது சாப்பிட்டா பைல்ஸ் வராதுன்னு ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா அது கியூர் பண்ண முடியும். இதுல தேர்ட் டிகிரி பைல்ஸ் இருந்தா மட்டும் நம்ம ஆக்சுவலி சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவோம். ஆயுர்வேதத்துல க்ஷார சூத்திரம் சொல்லி எல்லாம் இருக்கு. க்ஷார சூத்திரம் ஒரு த்ரெட் வச்சு உள்ள கட்டிட்டு அது அப்படியே வீண மாதிரி எல்லாம் இருக்கு, க்ஷார சூத்திரம்னு சொல்லுவோம். சோ தேர்ட் டிகிரி பைல்ஸ் மட்டும் நம்ம ஆக்சுவலி க்ஷார சூத்திரம் மாதிரி ஒரு மைனர் சர்ஜரி ஆயுர்வேதத்திலே பண்ணுவோம். அது இல்லாம ஃபர்ஸ்ட் டிகிரி ஆனாலும் செகண்ட் டிகிரி ஆனாலும் நம்மள மெடிசின்ஸ்லயே 100% கியூர் பண்ண முடியும். பட் ஒரு வாட்டி பைல்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்பவும் மைண்டுக்குள்ள இருக்கணும், திருப்பி வரதுக்குள்ள சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்ப அதனால என்ன பண்ணணும், இதே மாதிரி ஒரு நம்மள ஃபுட்டு சாப்பிடும்போது அது ஒரு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், நாரசத்துல நிறைய இருக்கணும். அது நம்மள டெய்லி ரொட்டீனாவே அப்படி சேஞ்ச் பண்ணா இஷ்யூ வந்து வர வாழ்க்கை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா லைஃப் ஸ்டைல் மாறிடலாம். எப்பவுமே அப்படிதான். நம்மளோட டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டிசீஸ் சரி பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வராம இருக்கிறதுக்காக சின்ன 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 வாழ்க்கையில சேஞ்சஸ், நம்மளோட சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா தொந்தரவு பண்ண மாட்டேன்.
இப்ப சாதாரணமா பேஷண்ட்ஸ் என்ன பண்ணும், ரொம்ப கஷ்டப்பட்டு வரும். இப்ப காலையில இருந்துச்சா மோஷன் போட சேர்த்து தண்ணி ஊத்துன மாதிரி ப்ளீடிங் போகுதுன்னு சொல்லும். ஓகே, இந்த பிளட் வெசல்ஸ் உள்ள இருந்த பிளட் வெசல்ஸ் உள்ள பிரேக் ஆகுறதுனாலதான் ப்ளீடிங் வருது. ஸோ நம்மள இதெல்லாம் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மள முருவன் எல்லாம் உள்ள வைக்கிறதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியதுக்கு அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா செட் ஆகும். ரொம்ப சந்தோஷமா வந்து சரி சார் நல்லா சொல்லி மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு 3 மாசம் எல்லாம் ஃபாலோ பண்ணும், சொன்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் அப்படியே மறந்து போயிடும். திருப்பி ஒரு 6 மாசம் இல்ல 8 மாசம் 1 வருஷம் வரைக்கும் இது தொந்தரவு பண்ண மாட்டேன், இதை பற்றி யோசிக்கவும் மாட்டேன், அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் திருப்பி இதே மாதிரி வரும், சார் வீണ്ടുம் இதே மாதிரி வந்துச்சுன்னு சொல்லும். அப்ப நம்மள கேட்டா அன்னைக்கு இது சாப்பிட சொல்லியாச்சு இல்ல சாப்பிடல, இது சாப்பிட சொல்லியாச்சு இல்ல சாப்பிடல, இப்படி சொல்லுவோம். அப்படி சொல்லிட்டு யூஸ் இல்ல. நம்ம எப்பயுமே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணா நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம். சம்பாதிக்கிற காசு பாக்கெட்லயே வைக்கலாம், இல்ல என்ன பண்ணும் ஹாஸ்பிட்டல்லே கொடுக்குற மாதிரி இருக்கும். பைல்ஸ்ல வந்து இவ்வளவு வேரியன்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த நீடில் சொல்றேன் இல்லைங்களா, சோ அது வந்து 3rd ஸ்டேஜ். நீடில் இல்ல, அது ஆக்சுவலி அந்த நீங்க அந்த போட்டோ பார்த்தா தெரியும், முன்னாடி இருக்கிற போட்டோ பார்த்தா தெரியும். அது உள்ள நின்று தொங்கி ஒரு மூட்டை மாதிரி கீழே வந்து மேல போயிடும். அதாவது போட்டோ பார்த்தா கரெக்டா. ஓகே ஓகே ஓகே, அது வந்து 3rd ஸ்டேஜ். ஆனா வந்து நீங்க என்ன பண்ணாலும் கியூர் பண்றதுன்னா மீண்டும் வரக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டி அதிகம். அது எல்லா டிசீஸும் அப்படிதானே. இப்ப ஒரு வாட்டி நிமோனியா வந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணல அப்படின்னா திருப்பி சளி பிடிக்கும், நிமோனியா வரதுக்குள்ள சான்சஸ் அதிகம். ஆனா நீங்க சொன்ன இந்த மூணு விஷயங்கள் ஃபர்ஸ்டே அந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா சினாரியோ இருக்கு. ஆரெல்லாம் பயப்படணும், இன்னைக்கு பைல்ஸ் வருதுன்னு ஆரெல்லாம் பயப்படணும் அப்படின்னா கேஸ் ட்ரபிள் இருக்கிறவரு, டைஜஸ்டிவ் தொந்தரவு இருக்கிறவரு, மோஷன் போகும் எரிச்சல் இருக்கிறவரு. கேஸ் ட்ரபிள் இருக்குன்னு நாங்க என்ன பண்றோம், ரெண்டு பூண்டு எடுத்துக்கிறோம் சாப்பிடுறோம். சோ அப்படி எல்லாம் பண்ணாம நேரம் டாக்டர் போய் பாத்துறோம். பூண்டு ஆக்சுவலி இதை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிரக வைத்தியம், வீட்டு வைத்தியம் எல்லாம் சொல்லுவோம். இந்த மாதிரி இதெல்லாமே அந்த டைம்ல ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனை தப்பிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணேன். இப்ப எக்ஸாம்பிள் முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு மெடிசன், இப்ப காது வலி இருக்கு அப்படின்னா அந்த அந்த ஒரு இலையை சதைச்சு சூடு பண்ணி காதில் ஊத்துங்கன்னு சொல்லுவோம். தலைவலி அப்படின்னா இதனை அரைச்சு தலையில் தலை வைங்கன்னு சொல்லுவோம். பட் இது எல்லாமே முன்னாடி ரொம்ப முன்னாடி காலத்துல இப்ப அங்க நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, நிறைய வைத்தியமா இருக்காது. இப்ப நைட்டுன்னா டிரான்ஸ்போர்டேஷன் கம்மியா இருக்கும். அப்ப இங்க இருந்து வைத்தியோட பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒரு நைட்டு இல்ல அடுத்த நாள் காலையில வரைக்கும் ஆகும். சோ இது வரைக்கும் அந்த பேஷண்ட்ஸை மேனேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ண சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான் இது. இல்லாம அது ஒரு டிசீஸ்ல சரி பண்றதுக்கு யூஸ் ஆகாது. இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா தலைவலி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தலைவலிக்கு ஒரு மெடிசன் இருக்கு. பட் தலைவலி என்னென்ன காரணத்தினால வரும்? தலைக்குள்ள ஒரு டியூமர் இருந்தா தலைவலி வரும், சைனசைட்டிஸ் இருந்தா தலைவலி வரும், மைக்ரேன் இருந்தா தலைவலி வரும், சர்வைக்கல் ஸ்பான்டைட்டிஸ் சொன்னா இந்த மாதிரி தலைவலி வரும். அது கழுத்து எலும்போட தேய்மானத்தினால வருது. இதே மாதிரி நல்ல மோஷன் போகலைனாலும் தலைவலி வரும். அப்ப இந்த மெடிசின் இது எந்த காரணம் எதுக்கு யூஸ் பண்ணும் அது தெரியாது. அப்ப என்ன ஆகும், அந்த சிம்டம் சப்ரஸ் ஆகும். இப்ப தலைவலிக்கெல்லாம் மெடிசின் போட்டா அந்த லட்சணம் அந்த சிம்டம் சப்ரஸ் ஆகும், காரணம் அங்கேயே இருக்கும். காரணம் அங்கே இருந்துட்டு அடுத்து வேற பிரச்சனையா திருப்பி வரும். அப்போ அந்த டைம்ல தலைவலி கம்மி பண்றதுக்காக ஏதாவது யூஸ் பண்ணாலும் ஒரு டாக்டரை போய் பார்த்து எந்த காரணம்னு கண்டுபிடிச்சு അതിനെ കറക്റ്റാ ട്രീറ്റ്മെന്റ് பண்ணவர் புத்திசாலிகள். இல்ல இது நான் சரியாயிடுச்சு நான் நல்லா ஆச்சுன்னு சொல்லி ஓட்டிட்டே இருந்துச்சு அப்படின்னா 1 வாரமோ 2 வாரமோ தொந்தரவு பண்ண மாட்டேன், 3ஆம் வாரம் புதுசா ஒரு டிசீஸா வரும், அடுத்த டிபார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகும். அடுத்த டிபார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகும். சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப என்ன அடுத்து மிகவும் முக்கியமான கேள்வி, வெயிட் லாஸ். இன்னைக்கு உடல் பருமன் வந்து எல்லாத்துக்குமே அதிகமாயிருச்சு. காரணம் ஃபுட்டு, அப்புறம் நிறைய விஷயங்கள் பத்தி பேசுவோம். என்னன்னா அதை மேஜரா சொல்றது என்னன்னா நைட்டு சாப்பிடக்கூடாது, ஒரு 8 மணி 6 மணிக்கு முன்னாடி நீங்க முடிச்சிடணும், 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா இல்லை வந்து எப்படி பாக்குறீங்க?